சிவாய நமஹ. முப்போதும் திரிமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார். அக்ஷரா அண்ணாமலை நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வரக்கூடிய அந்த பிப்ரவரி மாதம் 2026 அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான மாதமாக வருதுங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மாதத்தினுடைய முதல் நாளே முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்தமானது தைப்பூசம் வருதுங்க. இது தைப்பூசம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, அதாவது முருகப்பெருமான் கடுமையான தவம் செய்து சிவபெருமானுக்கும் அம்பாளையும் நோக்கி ஒரு கடுமையான தவம் செய்கிறார். அந்த கடுமையான தவத்தினுடைய பலனாக அவர் என்ன கேட்குறாருன்னா, அவருக்கு முக்கியமான ஒரு பெரிய ஆயுதத்தை அவர் கேட்குறார், சூரனை எல்லாம் சம்ஹாரம் செய்வதற்காக. அப்போ தான் பராசக்தி அன்னை அவனுக்கு தன்னுடைய சக்திக்கு நிகரான அந்த சக்தியாயுதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேல் வழங்குகிறாங்க. அந்த வேல் வழங்கக்கூடிய அந்த அற்புதமான நாள் அப்படிங்கிறது தான் தைப்பூசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த தைப்பூசத்தில் நிறைய சிறப்புகள் இருக்குது. நம்ம நினைக்கலாம் முருகப்பெருமானினுடைய அப்பா அம்மா தானே அவங்க கேட்டால் கொடுக்க போகிறாங்க, இதுக்கு ஏன் கடுமையாக தவம் பண்ணுறாரு அப்படின்னா நம்ம நினைக்கலாம். ஒரு குழந்தை அப்பா கிட்ட போய் எனக்கு இன்றைக்கி உடனே ஒரு வீடியோ கேம் வேணும் அப்படின்னு கேட்குது அப்படின்னு வச்சுப்போம். இல்லை எனக்கு உடனே ஒரு ஐபேட் வேணும், இன்றைக்கி எனக்கு உடனே ஒரு ப்ளே ஸ்டேஷன் வேணும் அப்படின்னு கேட்டது அப்படின்னா உடனே அந்த தாய் தந்தையர் உடனே வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அது குறிப்பிட்ட நாள் ஆகட்டும், இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும், நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி இதுதான் இயற்கையாக நடக்கக்கூடியது, எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் அந்த குழந்தை அதை மறந்துடும் அப்படின்னு நினைப்பாங்க. அது மறக்காமல் மறுபடியும் அந்த குழந்தை அதையே கேட்கும் பட்சத்தில் தான் தாய் தந்தையர் என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தை கேட்கக்கூடியதை நம்ம வாங்கி கொடுப்போம் அப்படின்னு செய்வாங்க. இது இயற்கை, எல்லா இடத்துலையும் உள்ளது. அது குழந்தை பெரியவங்கன்னு மட்டும் இல்லை. இன்றைய தினமும் நம்ம பார்க்கலாம், ஒரு அரசாங்கத்தில் ஏதாவது நமக்கு சரியானபடி அரசாங்கத்தில் நடக்கலை அப்படின்னா எல்லோரும் போராடுறாங்க. 2 வருடம் பல வருடங்களாக போராடி அதுக்கு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அரசாங்கத்திலேருந்து பெற்றுக்கொள்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தேவையானபடியான ஒரு ஆர்டரை. அதே மாதிரி தான் அந்த முருகப்பெருமான் நினச்சிருந்தார்னா உடனே சுவாமி பராசக்தி அன்னை உடனே கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் அதனுடைய தவத்தினுடைய பலனாக அது பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கடுமையான தவம் செய்து முருகப்பெருமான் பரமேஸ்வரர்கிட்டையும் பராசக்தி அன்னைகிட்டையும் அவர்களுடைய சொரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஆயுதத்தை பெற்ற நாள் அப்படிங்கிறது தான் அந்த தைப்பூசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அன்றைய தினம் வரக்கூடியது இந்த பிப்ரவரி மாதம் வருதுங்க. பிப்ரவரி மாதத்தினுடைய முதல் நாள் இந்த தைப்பூசம் வருது. அதனால் அன்றைய தினம் முருகப்பெருமானை நாம் பரிபூர்ணமாக வழிபாடு செய்வோம். அதே மாதிரி இந்த பிப்ரவரி மாதம் 2026 பார்த்தீங்க அப்படின்னா அநேகமான சுப முகூர்த்த தினங்கள். பிப்ரவரி 6ஆம் தேதி, பிப்ரவரி 8ஆம் தேதி, பிப்ரவரி 13, 15, 16, 20 ஆகிய எல்லா தினங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா சுப முகூர்த்த தினங்களாக வருகிறது. அதே மாதிரி பிரதோஷ தினம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி ஒரு பிரதோஷ தினம் வருகிறது. சிவபெருமானுக்கு உகந்தமான அற்புதமான நாள். ஏகாதசி பார்த்திங்கன்னா பிப்ரவரி 13, பிப்ரவரி 27 இரு தினங்கள் ஏகாதசி வருதுங்க. பெருமாளுக்கு மிகவும் உகந்தமானது திருவோணம் நட்சத்திரம். அந்த திருவோண நட்சத்திரம் பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி வருகிறது. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு உகந்தமானதான அமாவாசை பார்த்திங்கன்னா பிப்ரவரி 17 வருது. இது மாதிரி பல எண்ணற்ற நன்மைகள் கொண்டதாக இந்த பிப்ரவரி மாதம் வருது. உங்களுடைய ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போங்க. சிவாய நமஹ. தனுசு ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதத்திற்கான பலன் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் நல்லா தெளிவாக கேளுங்க, விரிவாக பார்ப்போம். முதல்ல இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு புதிய மாற்றத்தை தரக்கூடிய மாதம். தனுசு ராசிக்கு ஒரு மாற்றம்னு சொல்லலாம். அது என்னங்க மாற்றம் அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் 7ஆம் இடத்திலே சென்று உங்களுடைய ராசியை பார்க்கிறார். தன்னம்பிக்கை இருக்கும், புதிய தைரியம் ஏற்படும். அதனால் புதிய செயல்பாடுகளை செய்வதற்கு ஒரு புதிய உத்வேகம் இயற்கையாகவே பிறக்கும். அது ஒரு நன்மை. அதுக்கப்புறம் இந்த மாதம் 13ஆம் தேதி பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை
கரெக்டாக மாசி மாதம் ஆரம்பிக்குது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நன்மை என்னென்னா, உங்களுடைய 3ஆம் பாவத்தில் பல கிரகங்கள் போய் முட்டிக்குது. அதிகப்படியான கிரகங்கள் சேருது. 3ஆம் இடம் என்ன சாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3ஆம் இடம் புதிய மாற்றத்தை தரக்கூடிய ஸ்தானம், புதிய பிரயாணங்களை தரக்கூடிய ஸ்தானம், புதிய வெளியூர் போயிட்டு வர்றது, வெளிநாடுகள் போயிட்டு வர்றது. ரொம்ப நாளாக வெளிநாடு போகணும்னு ஆசையாக இருக்குது சாமி, ஆனால் போயிட்டே வர முடியல, போகவே இல்லை. போகணும்னு ஆசை, அங்கே போய் வந்து வேலை பார்க்கணுன்னு ஆசை, இல்லை அங்கேயே போய் செட்டில் ஆகணும்னு ஆசை, இல்லை நான் வெளிநாட்டிலே இருக்கேன், இந்த வெளிநாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு நான் போக வேண்டும், அதுக்காக நான் பிரயத்தனப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அல்லது வெளிநாட்டிலே போய் தங்கி வேலை பார்ப்பதற்கு பிரயத்தனப்பட்டுருக்கேன், வெளிநாட்டிலே நான் போய் செட்டில் ஆகிறதுக்கு கூட பிரயத்தனப்பட்டுருக்கேன் அப்படின்லாம் நினைக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் நினைச்சபடியே வெளிநாடு போவதற்கு வாய்ப்பு உருவாகும். ஏன் இவ்வளோ உறுதியாக சொல்கிறேங்கிறதையும் நான் சொல்கிறேங்க. 3ஆம் இடம்ங்கிறது மாற்றத்தை தரக்கூடிய ஸ்தானம், அதை முன்னாடியே சொன்னேன். அதில் ஏகப்பட்ட கிரகங்கள் போய் இடியாப்பத்தை போட்டு சிக்கி பிசைஞ்சு அப்படியே ஒத்துனாப்புல இடியாப்ப சிக்கல் மாதிரி போய் உட்காந்துருக்கு. என்னென்ன கிரகங்கிறத சொல்கிறேன். முதல்ல சூரிய பகவான் 13ஆம் தேதி, அடுத்தது பார்த்திங்கன்னா ராகு பகவான் இருக்கார், சனி பகவான் இருக்கார், சுக்கிர பகவான் இருக்கார், புத பகவான் இருக்கார். போராக்குறைக்கு 20ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் பகவானும் அதில் போய் ஜாயின்ட் ஆகிடுறாரு. எவ்வளவு கிரகங்கள் பாருங்கள், இவ்வளவு கிரகங்களும் சேர்ந்து அந்த 3ஆம் பாவத்தில் போணுச்சதுனால புதிய மாற்றங்கள் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மை உண்டு. சகோதரர்களாக இருக்கலாம் அல்லது சகோதரிகளாக கூட இருக்கலாம். சகோதர சகோதரி மூலமாக தனுசு ராசிக்காரங்களுக்கு நன்மை உண்டு. அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமையுது. அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா மிக 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 முக்கியமான ஒரு விஷயம். அது என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய 3ஆம் வீட்டை பார்க்கிறார். புதிய மாற்றம், அதன் மூலமாக முன்னேற்றம்ங்கிறதும் கிடைக்கும். ஏன்னா ஒரு மாற்றம் வந்தாலே மனசுக்கு அச்சம். வீடு மாறணுனாலே அச்சம், வீடு மாறணும் அப்படின்னாலும் அச்சப்படுகிறோம் இல்லையா? ஏன்னா இங்கே நம்ம சௌகரியத்தை அனுபவிச்சுட்ருக்கோம், அங்கே போனால் இந்த சௌகரியம் இருக்குமா, இதே மாதிரி விஷயங்கள் இருக்குமா அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு அச்சங்கள் இருக்குது இல்லையா? அப்போது இந்த அச்சங்களை தவிர்க்கணும் அப்படின்னா அதற்கு என்னென்னா, நம்ம மாறக்கூடிய இடம் முன்னேற்றமான இடமா இருக்கணும். சாதாரண சின்ன ஒரு வீட்டிலேருந்து பெரிய மாளிகைக்கு நம்ம கொடுத்தனத்துக்கு போகிறோம்னா எவ்வளோ சந்தோஷப்படுவோம். அப்போது அச்சமே இருக்காதா, ரொம்ப சந்தோஷமாக போவோம். அப்போது இந்த முன்னேற்றத்தை அந்த மாற்றம் கொடுத்ததுன்னா நமக்கு சந்தோஷம், ஏமாற்றத்தை கொடுத்தால்தான் நமக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்களா? இப்போது அந்த குருவினுடைய பார்வை 3ஆம் பாவத்தில் இருப்பதனாலே இந்த மாற்றம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரங்களுக்கு முன்னேற்றமாக அமையும். இந்த மாதம் முக்கியமாக நீங்கள் வந்து முருகனை கும்பிடுங்க. முருகப்பெருமானுக்கு இந்த 1ஆம் தேதியே அவருக்கு உண்டான தைப்பூசம் வருது. அன்றைய தினம் பால் கொண்டு அபிஷேகம் செய்யுங்க. வேல் மாறல் அற்புதமான மந்திரம், அதை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே பண்ணாதீங்க. அதை நீங்கள் பாராயணம் செஞ்சதுனாலே கைமேலே பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குங்கிறது உறுதி. அதை பாராயணம் செஞ்சுவாங்க. குடும்பத்திலே நல்ல சுபிக்ஷகம், நல்ல மாற்றம், குடும்பத்திலே நல்ல முன்னேற்றம், வம்ச அபிவிருத்திகள் போன்ற எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கும். சிவாய நமக. சிவாய நமக. நம்ம பார்க்கக்கூடிய அந்த அக்ஷரா அண்ணாமலை சேனல் அப்படிங்கிறது நம்ம அற்புதமான ஒரு யூடியூப் சேனல். பல ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு தரக்கூடியதான ஒரு சேனல். இந்த சேனலை பின்தொடருங்க. முக்கியமாக இதில் போடக்கூடிய இந்த ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு உடனே வருவதையும் உங்களால் உறுதி செய்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு மாதத்தினுடைய பயிற்சி பலன்கள், அதுபோக வரக்கூடியதான இந்த வாக்கிய முறைப்படியான சனி பயிற்சி பலன்கள் எல்லாமே இதில் போட போகிறோங்க. அதனால் இதை நீங்கள் உடனே பார்த்து இறைவனுடைய அனுகிரகத்தை பெற்றுவீங்க. நாம் பார்க்கக்கூடிய அடியன் சொல்லக்கூடியது எல்லாமே வந்து வாக்கிய முறைப்படியான கணனம். அதனால் கோவிலில் செய்யக்கூடியது, அதே மாதிரி வந்து நவக்கிரகங்களுக்கு இருக்கக்கூடிய கோயில், திருக்கடையூரில் இருக்கக்கூடிய அந்த சஷ்டிபத்து பூர்த்தியெல்லாம் செய்யக்கூடியதான திருக்கடையூர் கோவில், அது மாதிரி பல தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களிலும் முக்கால்வாசி பார்த்திங்க அப்படின்னா வாக்கிய முறைப்படி தான் நம்ம வந்து எழுதுகிறாங்க. அவங்களுடைய கோவில் அனுஷ்டானத்தை வாக்கிய முறைப்படி பஞ்சாங்கப்படி தான் கடைபிடிக்கிறாங்க. அதனால் நாமும் வாக்கிய முறைப்படியே முடிஞ்ச அளவுக்கு கடைபிடித்தோம்னா நமக்கும் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும்.
குடும்பத்திலே நல்ல சுபிக்ஷேமம் ஏற்படும். அனைவருக்கும் இந்த பிப்ரவரி மாதம் அவங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு இந்த சமயத்தில் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். தனம் தானியம் பசும் பகுபுத்திர லாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயு. சிவாய நமக. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். பிப்ரவரி மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த பிப்ரவரி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் என்ன, 1ஆம் தேதியிலேருந்து என்னென்ன கிரக மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். இந்த பிப்ரவரி 1ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. சந்திரன் தன்னுடைய சொந்த வீடான கடகராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு. சிம்ம ராசியில் கேது, கும்பராசி மகர ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை. இதில் செவ்வாய் உச்சபலத்தோடு இருக்கார். கும்ப ராசியில் ராகு இருக்கார். மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. இந்த மாதத்தில் மாத ஆரம்பமான பிப்ரவரி 3ஆம் தேதி அன்னைக்கு புதன் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. பிப்ரவரி 5ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. பிப்ரவரி 12ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. செவ்வாய் 23ஆம் தேதி அன்னைக்கு பிப்ரவரி 23ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் தன்னுடைய உச்ச வீடான மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான கிரக மாற்றங்கள். இந்த மாற்றத்தினால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் மாறப்போகிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். இதில் இந்த மாதத்தில் உங்களுக்கு வேறு கிரக பயிற்சிகள் எதுவும் கிடையாது. அதனால் சந்திரனை பேஸ் பண்ணி தான் இந்த மாதம் எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இருக்கிறதே 28 நாள் தான். இதில் தமிழ் மாத பிறப்பு, அதாவது மாசி மாத பிறப்பு பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி அன்றைக்கி நடக்கிறது. அதனால் சீக்கிரமாக எல்லாமே நடக்கிற மாதிரி இருக்கும். அதற்கேற்றாற் போல் உங்களுக்கு நற்பலன்களும் அமைய வேண்டும். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். தனுசு ராசி நண்பர்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலன்கள். 4ஆம் இடத்துல சனி இருந்து உங்கள் ஆரோக்கியத்தை பதம் பார்த்துட்ருக்காரு. இப்போ அந்த ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நீண்ட நாட்களாக ஆரோக்கியத்தினால் தடுமாற்றத்தை சந்தித்து கொண்டவர்களுக்கு உடல் ரீதியான மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடம்பில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வருது. அதுவும் பிப்ரவரி மாதம் கடைசி ஆச்சுன்னா உங்கள் உடம்பில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். மருத்துவ செலவுகள் குறைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் பார்த்திங்கன்னா திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் இருந்த தடைகள் விலகிறதுக்கு மட்டும் இல்லாமல் புதிய வாய்ப்புகள் ஏற்பட்டு அதன் மூலமாக புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே ஒரு பையனையோ பொண்ணையோ பார்த்து வச்சுருப்பீங்க, அதை விட இன்னும் பெட்டர் சாய்ஸ் வரத்துக்கான யோகம் ஏற்படும். அதே சமயம் நீங்கள் திருமணமாகி வெகு நாட்களாக மனசு பாதிப்பினால் கணவன் மனைவி உறவில் பிரிவினையை சந்தித்து வந்திருக்கீங்க அப்படின்னா இப்பொழுது அது மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னா உங்கள் உடம்பு சம்மந்தமாக உங்கள் வாழ்க்கை துணை உங்களை தொடர்பு கொண்டு பேசுவார். அதுலேருந்து ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். அலுவல் ரீதியாக உங்களுக்கு இடமாற்றத்திற்கான வாய்ப்புகள் இருந்ததுன்னா அதெல்லாம் இப்போதைக்கு தள்ளி போகிறதுக்கான நேரம் இது. அதனால் இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. இந்த மாதமும் அடுத்த மாதமும் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்காது. வீடு மனை சார்ந்த முதலீடுகளில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை. கொஞ்சம் ஃபினான்ஷியலாக டஃப்பாக இருக்குது இப்போது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. செலவுகள் இருக்கே தவிர வருமானத்தை காட்டிலும் செலவுகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கடன் வாங்கி சமாளிக்கிற மாதிரி இருக்குது. சில பேர் பார்த்திங்கன்னா கடன் கொடுத்தவங்க உங்களை நெருக்கிட்டு இருக்காங்க. அவங்க விஷயத்திலும் நீங்கள் கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலை இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் பதட்டத்தை குறைச்சிக்கிறதுக்கு பாருங்கள். உங்களுடைய கௌரவம் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாது. மூத்த சகோதரர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக அவர்கள் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக குடும்ப ஒற்றுமைக்கான வாய்ப்பு ஏற்படும். இளைய சகோதரர்களால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் கடல் கடந்து வாழக்கூடிய நபர்கள் இப்போது தாயகம் திரும்புறதுக்கான சூழ்நிலை இருந்ததுன்னா அதில் தேக்க நிலை, அதை தள்ளி போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் உங்கள் தாயார் விஷயத்தில் ஆரோக்கிய செலவுகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. திருமண வயதில் இருக்கும் இளம் தம்பதிகளுக்கு இளம்
தலைமுறையினருக்கு திருமண யோகம் கைகூடும். அதே சமயம் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கும் இளம் தம்பதிகளுக்கு, சார் 3 வருஷம் ஆயிடுச்சு சார் கல்யாணம் ஆகி, நாங்கள் ஏதோ ஒரு ரீசன்னால் தள்ளி போட்டோம், அது இப்போ ரொம்ப பர்மனெண்ட்டாக போகிற மாதிரி இருக்குது, பயமாக இருக்குது சார், எங்கள் வீட்டில் எல்லோரும் திட்டுறாங்க, என் மனைவி பாவம் திட்டு வாங்குறா அப்படின்னு நிறைய பேர் இருக்கீங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் 23ஆம் தேதிக்குள்ளார குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், கண்டிப்பாக நல்லது நடக்கும். சுபஸ்ய சீக்கிரம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்த இளம் பெண்கள், அதாவது இளம் ஆண் பெண்கள், படிக்கின்ற குழந்தைகள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் கடுமையான முயற்சியால் வெற்றிகள் கிடைப்பதற்கு, அதனால் உடல் ஆரோக்கிய தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலர் பார்த்திங்கன்னா தங்களுடைய படிப்புக்கு கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு ஆரோக்கியத்தில் கோட்டை விடுவாங்க, அதுலேயும் கவனமாக இருந்துக்கோங்க. அதே சமயம் உடன் பிறந்தோரின் தேவைகளை பூர்த்தி செய்யும் பொழுது சில தேவையற்ற வார்த்தை விரயங்கள், ஹார்டு வார்த்தைகள், அதாவது கோபமான வார்த்தைகள் பேசுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இதனால் உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபம் இருந்தாலும் உங்களுடைய உதவியினால் அதை மறந்துடுவாங்க, அதை மறக்க மாட்டாங்க. அதை ஞாபகத்தில் வச்சுட்டு தேவை வரும்போது அதையும் சொல்லி குத்தி காட்டுவாங்க. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் சூழ்நிலைகள் இருக்குது. ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு வளர்ச்சியை நோக்கிய ஒரு பயணமாக இருக்கும். உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹயக்ரீவ பெருமான் அல்லது எந்த பெருமாள், அதாவது உலகளந்த பெருமாளை வணங்கி வாருங்கள் அல்லது ஹயக்ரீவ பெருமானை வணங்கி வாருங்கள். அந்த இடத்துல போயிட்டு யாரை வணங்கணும் அப்படின்னா ஹயக்ரீவரை வணங்கணும், உலகளந்த பெருமாளை வணங்கணும். ஆனால் அந்த இடத்துல நின்று ஸ்ரீ சூக்தம், அதாவது தாயாருடைய ஸ்தோத்திரங்களை சொல்லிட்டு வாங்க. அதனால் தாயாருடைய அருள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் பெருமாளும் மனசு லகுவாகி மனசு சந்தோஷப்பட்டு மேலும் மேலும் வரங்களை வாரி வழங்குவார். உங்களுடைய ராசிக்கான பலன்கள் அப்படிங்கிறது உங்கள் உடம்புக்கான பலன்கள். உங்களுடைய உயிருக்கான பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள், வாட்ஸ்அப்புக்கு டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர், கீழே 2வது நம்பர் வாட்ஸ்அப் கன்சல்டேஷனுக்கும் நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த 2 எண்களிலும் தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கான, இது நீங்கள் ஜாதகம் அனுப்பணுங்கிற அவசியம் கிடையாது, உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை அனுப்பி அதற்கான கேள்விகளை அனுப்பி அதற்கான பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய அடுத்த ஒரு வருடம், அடுத்த வருஷம் எப்படி இருக்கும், இந்த 2026 எப்படி உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றி அமைத்து கொள்ளலாம் என தெளிவு பெறுவீர்கள். இதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து, உடம்புக்கான பலன்கள், உங்களுடைய உயிருக்கான பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள், வாட்ஸ்அப்புக்கு டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர், கீழே 2வது நம்பர் வாட்ஸ்அப் கன்சல்டேஷனுக்கும் நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த 2 எண்களிலும் தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கான, இது நீங்கள் ஜாதகம் அனுப்பணுங்கிற அவசியம் கிடையாது, உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை அனுப்பி அதற்கான கேள்விகளை அனுப்பி அதற்கான பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய அடுத்த ஒரு வருடம், அடுத்த வருஷம் எப்படி இருக்கும், இந்த 2026 எப்படி உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றி அமைத்து கொள்ளலாம் என தெளிவு பெறுவீர்கள். இதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். வணக்கம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த காணொலியை பார்க்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா ஜோதிட தகவல் நிறைய அதுல வருது. அவங்க ராசிக்கு பல ஜோதிட ஆசான்கள் பேசுறாங்க. அப்போ அதுல உங்க ராசிகளுக்கு உண்டான எல்லா நல்ல வளமும் குணமும் உள்ள பலன்கள் கிடைக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எனது பெயர் குரு மணிகண்டன், பாலக்காடு, கேரளா. நான் இந்த ஜோதிட துறையில ஒரு 25 வருஷமா பயணிக்கிறேன்.
அதுல 20 வருஷமா கேரள முறைப்படியும் தமிழ்நாடு முறைப்படியும் ஜாதகம் பார்த்துட்டு வர்றேன். ஜாதக முறையில எல்லா முறையும் எண்கணிதம், பெயரியல், பாரம்பரியம், பிரசன்னம், தேவ பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் அப்படிங்கிற கேரள முறைப்படியும் தமிழ்நாட்டு முறைப்படியும் எல்லா முறையிலையும் பார்க்கிறோம். உங்களுக்கு தனிப்பட்ட ஜோதிட கருத்துகள், சந்தேகங்கள் எல்லாம் வேணும்னா முன்பதிவு செய்து கட்டண முறையில ஜாதகம் பார்த்துக்கலாம். அப்போ இப்போ 12 ராசிக்கு பிப்ரவரி மாத பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு பிப்ரவரி மாசம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தனுசு ராசிக்கு பிப்ரவரி மாசம் ஒரு சீரும் சிறப்புமான செயல்களையும் செயல்பாட்டையும் செய்திகளையும் கொண்டு வரும் மாதமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். சீரும் சிறப்புமாக செயல்களையும் செயல்பாட்டையும் செய்திகளையும் கொண்டு வரும் மாதமாக இருக்கும். அதே போல வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல அந்த வண்டி பழுது நீக்க பணி செய்தோ இல்ல புதிய வண்டி வாங்குறதுக்கு உண்டான வழிவகைகளோ உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தொழிலில் வருமானத்துக்கு உண்டான ஏற்பாடு ஏதாவது ஒண்ணு செஞ்சு பெருக்கலாங்கிறதுக்கு உண்டான முதல் கட்ட நடவடிக்கை இந்த மாசத்துல நீங்க எடுக்க போறீங்க. அதே போல கம்பெனியில் வேலை செய்பவர்கள் வேற கம்பெனி மாற்றம் செய்வதற்கு இந்த மாசம் சப்போர்ட்டா இருக்கும். ஒரு அதிகப்படியான வருமானத்துக்கு ஏதாவது ஒரு வழி செய்யலாம்னு நினைச்சா இந்த மாசம் அவங்களுக்கு உதவியா இருக்க போகுது. அதே போல படிக்கும் தனுசு ராசி நேயர்களுக்கு படிப்புல நல்ல ஒரு கவனமான சூழ்நிலையை உருவாக்கணும்னு அவங்க மனசுல ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கே தோணும். ஒரு வெற்றியான சூழ்நிலையில உருவாகும். அந்த வெற்றியான சூழ்நிலையில உங்களுக்கு எண்ணும் எழுத்தும் கண்ணன தகன்னு அந்த எண்ணும் எழுத்தையும் கண்ணாக நினைச்சு நீங்க படிக்கிறப்போ உங்களுக்கு எண்கள்னு சொல்லக்கூடிய மதிப்பெண்கள் உங்களுக்கு பலமா இருக்கும். நல்ல வெற்றியை தரும். உங்க முயற்சி படிப்புல வெற்றியை தரக்கூடிய அமைப்பு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்தால் வெற்றி உங்க பக்கம்தான் இருக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு. ஏன்னா ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, குரு உங்க ராசிக்கு சமசப்தமா வருது, உங்க ராசியவே பாக்குறாரு. அப்போ குருவோட வீட்டையே குரு பாக்குறதுனால குருவர் தானா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உங்க முயற்சியில படிக்கிற முயற்சியிலையும் சரி, ஒரு கோவில் அருள் கிடைக்கிற விஷயத்திலையும் சரி, பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்திலையும் சரி, உங்களுக்கு இந்த தடவை இந்த மாசம் ஒரு நல்ல சப்போர்ட்டான மாசமாக இருக்க போகிறது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 2ஆம் இடத்தில் ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் உச்சமா இருக்காரு. உங்களுக்கு 12 கூடியவர் 2ல போய் உச்சமா இருக்காரு. அதனால வெளியூர்ல இருந்தோ இல்ல மனைவி வழியில் இருந்தோ இல்ல மாம மச்சன வழித்துணையில இருந்தோ உங்களுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் வரக்கூடிய மாசமா இருக்கு. அது இனி அவங்க தசா புத்தி என்ன கோச்சாரத்துல எப்படி சம்பந்தப்படுது தசா புத்தி அப்படிங்கிறது பார்த்தா பலன் இது பொது பலனா நல்லா இருக்கு. ஏன்னா அந்த பார்வையில எல்லாம் சிறப்பா இருக்கு. அதனாலதான் நம்ம இந்த விஷயத்த சொல்றோம். அப்போ உங்களுக்கு உண்டான ஒரு உயர்நோக்கு சிந்தனை எல்லாம் செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் அதாவது உங்களுடைய 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசியில சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய சுகம் அப்படிங்கிறதும் வித்தையிலையும் கொஞ்சம் தடை தாமதங்கள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த தடை தாமதமே 2ஆம் வீடு 3ஆம் வீடும் சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் போய் 4ல இருக்கிறதுனால உங்க முயற்சினால நீங்களே வெற்றி பெற போறீங்கன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கக்கூடிய உதவிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் பல மாதங்களை கடக்கக்கூடிய சக்தியை தரும். அதே போல உங்களுடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சி, அவங்களுக்கு உண்டான செலவு அதெல்லாம் இந்த மாசம் கொஞ்சம் வரும். அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு ஒரு நல்ல மருத்துவமும் நல்ல ஒரு என்ன சொல்லலாம் ஒரு ஆலோசனை சொல்லக்கூடியவரும் கிடைச்சு அதுக்குண்டான ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். அதே போல குடும்பத்துல பாத்தீங்கன்னா பெரியவங்களுடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் பெரியவங்களையும் நல்ல விதமா பார்த்துக்குங்க. தாய் தந்தையர் மாமனார் மாமியார் சுற்றும் இருக்கக்கூடிய வயதானவர்களை நல்ல கவனமா பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு உண்டான பலனும் நல்ல பலனா கிடைக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்துல போய் வயசானவர்னு சொல்லக்கூடிய சனி பகவான் இருக்கிறதுனால வயதானவர்களுக்கு என்ன ஏதாவது ஒரு சுகம் அவங்களுக்கு என்னது சொல்லலாம், ரோட்ல இருக்கிறவங்களுக்கு போர்வை வாங்கி கொடுக்கறது, சொட்டர் வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுக்கறப்ப நமக்கு ஒரு சுகம் கிடைக்கும். இந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில
அவங்களுடைய தேவைகளுக்கு உண்டான செயல்களை செய்யும் பொழுது உங்கள் தேவைகளும் நடைபெறும், வெற்றி பெறும். அதே போல உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த குழந்தை சத்துணவுன்னு சொல்லக்கூடிய அங்கன்வாடி சத்துணவுன்னு சொல்லக்கூடிய இடத்துல குழந்தைகளுக்கு போயிட்டு லட்டு கொடுக்கலாம். உங்களுக்கு வருமானம் வரக்கூடியது இந்த மாதத்தில் நீங்க முடிவு பண்ணக்கூடிய விஷயத்துல வெற்றி பெறகு இனிப்பான லட்டு, அதே போல கல்கண்டு லட்டு இதெல்லாம் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். உங்களுக்கு ஒரு நல்ல இந்த மாசத்துக்கு ஒரு வெற்றிக்கு உண்டான வழியா இருக்கும். அப்போ வீட்டுல எப்பவுமே பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல குறையில்லாம இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தெய்வத்துக்குன்னு பூஜை பண்ணக்கூடிய ஜாமான்கள் குறைவு இல்லாம வச்சுக்கோங்க. ஒரு ஊதுபத்தி மரமாவது எப்பவுமே வீட்டுல இருக்கட்டும். இல்ல நான் ஊதுபத்தி வீட்டுல தெய்வ போட்டோ எதுவுமே வைக்கலைனாலும், அதாவது ஏதாவது ஒரு வாசனை திரவியங்கள் வீட்டுல ஸ்ப்ரே பண்ணிக்கங்க. வீட்டை எப்பவுமே நல்லா சுத்தமா வச்சுக்கங்க. பன்னீர் தெளிச்சுக்கங்க. பன்னீர் தெளிக்கிறப்போ உங்களுக்கு வீட்டுல ஒரு லட்சுமி கடாட்சம் இருந்துகிட்டே இருக்கும். மனசுல ஒரு பேட் வைப்ரேஷன் மாறும். அப்போ உங்களுடைய வழிபாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தனுசு ராசிக்கு இந்த தடவை கோதண்ட ராமர் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பை தரும். கோதண்ட ராமர் வழிபாடு, வீரராகவ பெருமாள் வழிபாடு, அதே போல உங்களுக்கு திருவாரூர் ஊருக்கு போயிட்டு வர்றதே உங்களுக்கு சிறப்பா இருக்கும். திருவாரூர் போயிட்டு வர்றதே சிறப்பா இருக்கும். திருவாரூர்ல நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் உங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். அதே போல வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல அந்த வண்டி பழுது நீக்க பணி செய்தோ இல்ல புதிய வண்டி வாங்குறதுக்கு உண்டான வழிவகைகளோ உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தொழிலில் வருமானத்துக்கு உண்டான ஏற்பாடு ஏதாவது ஒன்று செஞ்சு பெருக்கலாங்கிறதுக்கு உண்டான முதல் கட்ட நடவடிக்கை இந்த மாசத்துல நீங்க எடுக்க போறீங்க. அதே போல கம்பெனியில் வேலை செய்பவர்கள் வேற கம்பெனி மாற்றம் செய்வதற்கு இந்த மாசம் சப்போர்ட்டா இருக்கும். ஒரு அதிகப்படியான வருமானத்துக்கு ஏதாவது ஒரு வழி செய்யலாம்னு நினைச்சா இந்த மாசம் அவங்களுக்கு உதவியா இருக்க போகுது. அதே போல படிக்கும் தனுசு ராசி நேயர்களுக்கு படிப்புல நல்ல ஒரு கவனமான சூழ்நிலையை உருவாக்கணும்னு அவங்க மனசுல ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கே தோணும். ஒரு வெற்றியான சூழ்நிலையெல்லாம் உருவாகும். அந்த வெற்றியான சூழ்நிலையில உங்களுக்கு எண்ணும் எழுத்தும் கண்ணன தகன்னு அந்த எண்ணும் எழுத்தையும் கண்ணாக நினைச்சு நீங்க படிக்கிறப்போ உங்களுக்கு எண்கள்னு சொல்லக்கூடிய மதிப்பெண்கள் உங்களுக்கு பலமா இருக்கும். நல்ல வெற்றியை தரும். உங்க முயற்சி படிப்புல வெற்றியை தரக்கூடிய அமைப்பு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்தால் வெற்றி உங்க பக்கம்தான் இருக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு. ஏன்னா ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, குரு உங்க ராசிக்கு சமசப்தமா வருது, உங்க ராசியவே பாக்குறாரு. அப்போ குருவோட வீட்டையே குரு பாக்குறதுனால குரு ஒரு தானா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உங்க முயற்சியில படிக்கிற முயற்சியிலையும் சரி, ஒரு கோவில் அருள் கிடைக்கிற விஷயத்திலையும் சரி, பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்திலையும் சரி, உங்களுக்கு இந்த தடவை இந்த மாசம் ஒரு நல்ல சப்போர்ட்டான மாசமாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 2ஆம் இடத்தில் ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் உச்சமா இருக்காரு. உங்களுக்கு 12 கூடியவர் 2ல போய் உச்சமா இருக்காரு. அதனால வெளியூர்ல இருந்தோ இல்ல மனைவி வழியில இருந்தோ இல்ல மாம மச்சன வழித்துணையில இருந்தோ உங்களுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் வரக்கூடிய மாசமா இருக்கு. அது நீ அவங்க தசா புத்தி என்ன கோச்சாரத்துல எப்படி சம்பந்தப்படுது தசா புத்தி அப்படிங்கிறது பார்த்தா பலன் இது பொது பலனா நல்லா இருக்கு. ஏன்னா அந்த பார்வையில எல்லாம் சிறப்பா இருக்கு. அதனாலதான் நம்ம இந்த விஷயத்த சொல்றோம். அப்போ உங்களுக்கு உண்டான ஒரு உயர் நோக்கு சிந்தனை எல்லாம் செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் அதாவது உங்களுடைய 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசியில சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய சுகம் அப்படிங்கிறதும் வித்தையிலையும் கொஞ்சம் தடை தாமதங்கள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த தடை தாமதமே 2ஆம் வீடு 3ஆம் வீடும் சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் போய் 4ல இருக்கிறதுனால உங்க முயற்சினால நீங்களே வெற்றி பெற போறீங்கன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கக்கூடிய உதவிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் பல மாதங்களை கடக்கக்கூடிய சக்தியை தரும். அதே போல உங்களுடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த
குழந்தைகளுடைய வளர்ச்சி, அவங்களுக்கு உண்டான செலவு அதெல்லாம் இந்த மாசம் கொஞ்சம் வரும். அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு ஒரு நல்ல மருத்துவமும் நல்ல ஒரு என்ன சொல்லலாம் ஒரு ஆலோசனை சொல்லக்கூடியவரும் கிடைச்சு அதுக்குண்டான ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். அதே போல குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்களுடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் பெரியவங்களையும் நல்ல விதமா பார்த்துக்குங்க. தாய் தந்தையர், மாமனார் மாமியார், சுற்றும் இருக்கக்கூடிய வயதானவர்களை நல்ல கவனமா பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்குண்டான பலனும் நல்ல பலனா கிடைக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்துல போய் வயசானவர்னு சொல்லக்கூடிய சனி பகவான் இருக்கிறதுனால வயதானவர்களுக்கு என்ன ஏதாவது ஒரு சுகம் அவங்களுக்கு என்னது சொல்லலாம், ரோட்ல இருக்கிறவங்களுக்கு போர்வை வாங்கி கொடுக்கறது, சொட்டர் வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுக்கறப்ப நமக்கு ஒரு சுகம் கிடைக்கும். இந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில அவங்களுடைய தேவைகளுக்கு உண்டான செயல்களை செய்யும் பொழுது உங்கள் தேவைகளும் நடைபெறும், வெற்றி பெறும். அதே போல உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த குழந்தை சத்துணவுன்னு சொல்லக்கூடிய அங்கன்வாடி சத்துணவுன்னு சொல்லக்கூடிய இடத்துல குழந்தைகளுக்கு போயிட்டு லட்டு கொடுக்கலாம். உங்களுக்கு வருமானம் வரக்கூடியது இந்த மாதத்துல நீங்க முடிவு பண்ணக்கூடிய விஷயத்துல வெற்றி பெறகு இனிப்பான லட்டு, அதே போல கல்கண்டு லட்டு இதெல்லாம் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். உங்களுக்கு ஒரு நல்ல இந்த மாசத்துக்கு ஒரு வெற்றிக்கு உண்டான வழியா இருக்கும். அப்போ வீட்டுல எப்பவுமே பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல குறையில்லாம இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தெய்வத்துக்குன்னு பூஜை பண்ணக்கூடிய ஜாமான்கள் குறைவு இல்லாம வச்சுக்கோங்க. ஒரு ஊதுபத்தி மரமாவது எப்பவுமே வீட்டுல இருக்கட்டும். இல்ல நான் ஊதுபத்தி வீட்டுல தெய்வ போட்டோ எதுவுமே வைக்கலைனாலும் அதாவது ஏதாவது ஒரு வாசனை திரவியங்கள் வீட்டுல வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கங்க. வீட்டை வந்து எப்பவுமே நல்லா சுத்தமா வச்சுக்கங்க. பன்னீர் தெளிச்சுக்கங்க. பன்னீர் தெளிக்கிறப்போ உங்களுக்கு வீட்டுல ஒரு லக்ஷ்மி கடாட்சம் இருந்துகிட்டே இருக்கும். மனசுல ஒரு பேட் வைப்ரேஷன் மாறும். அப்போ உங்களுடைய வழிபாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தனுசு ராசிக்கு இந்த தடவை கோதண்ட ராமர் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பை தரும். கோதண்ட ராமர் வழிபாடு, வீரராகவ பெருமாள் வழிபாடு, அதே போல உங்களுக்கு திருவாரூர் ஊருக்கு போயிட்டு வரதே உங்களுக்கு சிறப்பா இருக்கும். திருவாரூர் போயிட்டு வரதே சிறப்பா இருக்கும். திருவாரூர்ல நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் உங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். திருவாரூருங்கிறது உங்களுக்கு ஒரு ஆக்டிவேட் செய்யக்கூடிய இடமா இருக்கு. முயற்சி பண்ணுங்க, வெற்றி பெறுங்க.